ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். Hello senior, சொல்லுங்க. Hey Arjun, future badminton champion. Hey, நீ தான் லாஸ்ட் டே ட்ரெயினிங்டா, ஞாபகம் இருக்குல்ல? Ready senior, இன்னும் 15 minutesல நாங்க இருப்பேன். நாளைக்கு ஞாபகம் இருக்குல்ல? கடைசி நாள் ஸ்டேட் லெவல் செலக்ஷன்டா. எப்பயாச்சும் செலக்ட் ஆயிரு. ஏய், உங்க அப்பாவோட கடைசி ஆசைடா அது. ஓகேயா? கண்டிப்பா சீனியர், பேட்மிண்டன் கோர்ட்ல மீட் பண்ணுவோம். ஹலோ. ஹலோ, சொல்லு கோல்டி. சொல்லிட்டு எங்கடா இருக்க நீ? வீட்டுல. பிசினஸ்க்கு டைம் ஆச்சு தானே? இங்க ஒரே மகாலட்சுமியாவே இருக்காங்கடா. வர கையெல்லாம் வேற அரிக்குது. சீக்கிரம் வர மாட்டியா நீ? 5 நிமிஷம். ஹாய் சீனியர். ஹாய். ஏய், ஒழுங்கா தூங்குனியா இல்லையா? என் ஃபேஸ்லாம் ஃபுல் டைட்டா இருக்கு. நாளைக்கு செலக்ஷன் இருக்கு தானே? ரெடியா? நான் ரெடி சீனியர். டேய், நாளைக்கு இதை விட ஃபயர் ஆடணும்டா. ஸ்டேட் லெவல்ல இல்ல, நேஷனல் லெவலுக்கு நீ ஆடணும்டா உங்க அப்பாக்காக. என்னமோ தெரியல, கழுத்து ஒரு மாதிரியா வலிக்குது. பிரேக் வேணும், நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சொல்லு மகேஷ். சீனியர், எங்க இருக்கீங்க? இதோ இங்க பேட்மிண்டன் கோர்ட்ல. நாளைக்கு அர்ஜுனுக்கு செலக்ஷன் இருக்குல்ல? வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் போட்டிருக்கேன். என்னடா, என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் நீ குரூப்ல போய் பாரு. நீ வாட்ஸ்அப்ல போய் பாத்தியா நீ? இருபத்தி 4 வயதுள்ள அர்ஜுன் எனும் வாலிபர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அங்கு அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து அர்ஜுன் கழுத்தில் உள்ள சங்கிலியை பறித்து வேகமாக கீழே தள்ளினர். தலையில் பலமாக அடிபட்டது. சம்பவம் நடந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அர்ஜுன். சமீப காலமாக இது போன்ற நிறைய வழிப்பறி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்ய போகிறது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். செத்தும் கூட உன் கனவுக்காக இங்க வந்திருக்கியேடா. உன்னை இந்த மாதிரி ஆக்கணவுங்களை அங்க பாரு. ஓகே ஓகே. சொல்லிட்டு என்ன கோல்டு, நீ எல்லாத்தையும் காசா மாத்திடலாமா? சரி, குரு என்ன சொன்னாங்க? குரு செம்ம ஹாப்பி. அந்த புது கல்யாணம் போட்டு அடிச்சலாம் தாலி செயினு, அதுல 60% நமக்கு தான். செம்ம இன்சென்டிவ். யாருக்கு யாரா ஆஃபர் கொடுக்கறது? 80% தான் சொல்லிடு. ரிஸ்க் எடுக்கிறோன்னு தெரியும் தானே. இந்த பையனோட சங்கிலி மேட்ரு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக நம்பாதான்
மாட்டணும் வச்சு செஞ்சிருவானுங்க, வெளியே வரவே முடியாது. பல்டே ஒரு நிமிஷம் இரு. நான் லைட்லாம் பிளிங்க் ஆகுது. நம்ம வெளியே பார்ப்போம். வச்சோம் இதெல்லாம் இருக்கா பேக்கு? என்ன லைட் பிளிக் பிளிக் நடிக்குது? மேட்டு நம்ம வீட்டில் மேட்டு இருக்கு. நம்ம வாய்ப்பே இல்லையே. யாருடைய இருக்கும்? என்ன மேட்டு இவ்வளோ சூடு இருக்கு? ஐயோ எல்லாம் நீ ஸ்நாச் பண்ண செயின்ஸ் தான். பச்சை குழந்தைல இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் இருக்காம இல்லாம இருக்கியே அந்த செயின்ஸ் தான். வாழ்றதுக்காக என்ன வேணும் செய்வீங்களா? அவங்கள கதற வச்சு நீ திருந்தது அவங்க நெகையம் மட்டும் இல்லைனா அவங்களோட கனவு, சந்தோஷம், எதிர்பார்ப்பும் எல்லாத்தையும் தாண்டா. அவங்க எல்லாருக்காகவும் தாண்டானா இப்போ வந்திருக்கேன். சால்ட் நேரம் கரைஞ்சிருச்சோம், கோல்டா இப்போ ஒருக்க போறேன். புரியல? உன்னை கொல்ல போறேன். மற்றவரின் கண்ணீரில் நாம் வாழும் வாழ்க்கை நிரந்தரமற்றது. நாம் செய்யும் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் கண்டிப்பாக கடுமையான தண்டனை உண்டு. அது வெகு தூரம் இல்லை, யாரும் தப்பிக்க முடியாது. முடிந்தால் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளுங்கள். மனிதம் காப்போம், மனிதனாய் வாழ்வோம்.